வணக்கம். நாம் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ். நேற்று நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம். மார்க்கெட் ஒரு அப் சைடு மூமெண்டம் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கலை. நேற்று போட்ட ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஒரு 50% ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் மார்க்கெட்டு போயிருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே ரீச் ஆகலை. ஆனால் ஒரு 50% கரெக்ஷன் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு சென்டர் மீடியட் லைனாக, அதாவது ஒரு பிவோட் லைன் மாதிரி. அந்த பிவோட் லைன்னா சிபிஆர் இல்லை, பிவோட் லைனும் இல்லை, நான் என்னோடய மேக்ஸில் போட்டது 24,259ங்கிறது ஒரு மிடில் பாயிண்ட்டாக இருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் 24,304 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸு 24,379. அது வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போகுங்கிறதுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,155, அதையும் உடைச்சா 24,040. 24,155 உடைக்காது மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு 24,259லேருந்து 24,155 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட்டு நாளைக்கு இருக்கும். ஏன் இதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன், இப்படி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24,200 அதிகப்படியான புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய புட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. இது டே கேண்டிலில் நம்ம பார்க்குறோம். இந்த கேண்டில் நான் அழிச்சிடுறேன், ஒரே நிமிஷம் பாருங்கள். இது இன்னையோட நேற்றோட பிரிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில். இது இன்னையோட புல்லிஷ் கேண்டில். 24,200 பாருங்கள். புட் ரைட்டர்ஸ் குறைஞ்சபட்சம் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் கால்ஸில் அந்த அளவுக்கு பையர்ஸ் யாரும் இல்லை, ரைட் பண்ணி வைக்கல. அப்போது மார்க்கெட்டை 24,200 வரைக்கும் தான் வரும். அங்கே வந்தால் தான் எனக்கு ப்ரீமியம் 0 ஆகும். அப்போ தான் எனக்கு செல் பண்ணி வச்சவங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு அவங்க அங்கே ப்ரீமியத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க, செல்லிங் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க, ப்ரீமியம் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் 24,250 கீழே வந்தால் 24,150. இதுக்குள்ளே தான் நாளைக்கு எக்ஸ்பைரி டேவாக முடிப்பாங்க. அதுக்கு பிறகு புதன்கிழமை வேணால் மார்க்கெட்டு மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் தான் நாளைக்கு நம்ம இன்ட்ராடே பண்ணணும். இதில் இன்ட்ராடேவில் பெருசாக நம்ம ஒன்றும் நாளைக்கு நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். அதே மாதிரி தான் நாளைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே நிமிஷம். அப்படியே மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாது. மூவ் ஆனாலும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 24,300, கீழே பார்த்தீங்கன்னா 24,155. இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு நாளைக்கு இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு நான் சொன்ன மாதிரி 304, சப்போர்ட்டு 24,155. இதில் மார்க்கெட்டு 24,150 மார்க்கெட் திரும்பினா நம்ம ஒரு பைக்கு ஆர்டருக்கு ஐடியா பண்ணலாம். இல்லை 24,300 போய்ட்டு அங்கேருந்து கீழே மார்க்கெட்டு இறங்கினான்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இதுதான் நாளைக்கு பீரியடாக இருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. மேக்ஸிமம் பெரிய வேலிடிட்டி வேறு இது இருக்காது, மேலே கீழே போகாது மார்க்கெட்டு. நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேனாலே கொஞ்சம் அதிகப்படியான ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பை ஆர்டர் எடுத்தோன்னா, நம்ம நேற்று கொடுத்தது இன்னையோடைய லோவும் மார்க்கெட் கட் பண்ணல, இன்னோட ஹையும் மார்க்கெட்டு கட் பண்ணல. இதுக்குள்ளேயே தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து மார்க்கெட் எடுக்கவே இல்லை. 12 மணிக்கு மேலே இன்னையோட லோவை மார்க்கெட் லோவை டச் பண்ணிவிட்டு திரும்பும்போது இங்கேருந்து ஒரு பை ஆர்டர் எடுத்தோம், கால் ஆப்ஷனு. அது ஒரு 25 பாயிண்டில் நம்ம புக் பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. இந்த இடத்துலையே மார்க்கெட் திரும்புவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது முந்தின ஸ்விங்லேயே மார்க்கெட் திரும்புவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதுலேருந்து அவன் ஒரு 20-30 பாயிண்ட் மேலே போயிருக்கான், அவ்வளோதான். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துச்சு. மார்க்கெட்டு கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆகலை. ஆனால் வர்றதில் புதன்கிழமைக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு, நல்ல மாதிரி இந்த மார்க்கெட்டை சம்பாதிக்கிறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். இன்றைக்கி ஒரு நண்பர் பார்த்துட்டு முதல் வீடியோ நேற்று போட்டிருந்தேன், அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அந்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும். நான் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வீடியோவை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நான் புதுசுங்கிறதுனால என்னுடைய பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்லிங் பண்ணும்போதும், ஸ்க்ரீனை ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அது போக போக உங்களுடைய ஆதரவோடு நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிப்பேன். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.